ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பிரின்சி ரெசிபி. இன்றைக்கி பிரின்சி ரெசிப்பியில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்கூல் லஞ்ச் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே மாதிரி ஹைப்பும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டில் அடுத்தடுத்து அந்த வீடியோ நல்ல ஒரு இதுக்கு போகும். ஸோ நீங்கள் ஹைப் பண்ணுறதுனால வாங்க. இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் புலாவ், ப்ரோக்கோலி, அப்புறம் வந்து ப்ரௌட்ஸ் போட்டு கட்லட், அப்புறம் வந்து எக்கு மசாலா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ணணும். ஸோ ப்ரோக்கோலி வச்சு நம்ம எப்போவுமே 65 அந்த மாதிரி சூப் அந்த மாதிரி தான் வைப்போம். இந்த வாட்டி வந்து டிக்கி மாதிரி பண்ணிட்டேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வெங்காயம்லாம் அரிஞ்சு நம்ம நல்லா அந்த ஜீரகம், அப்புறம் வந்து நல்ல மிளகு, வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகாலாம் வதக்கிட்டு, தண்ணி விட்டுட்டு, தேங்காய் பால் எடுத்திருக்கோம். நான் வந்து 1/2 கிலோ ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தேங்காய் பால் வந்து 1/2 தேங்காய் பால், அந்த ஒரு தேங்காய் உடைச்சோன்னா அரை மூடி இருக்கும் இல்லையா, அதோட தேங்காய் பால் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எக் மசாலாவுக்கு கடாயில் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள் போட்டுட்டு, வெங்காயம் பாதி நறுக்குனது போட்டுட்டு, அப்புறம் வந்து ஒரு 2 வெங்காயம், 3 தக்காளி, அதை மிக்சியில் 1 2 பேஸ்ட் பண்ணிவிட்டு, ரொம்ப நைஸாக பேஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் திரியாக இருக்கட்டும். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அந்த வதக்கிட்டே இருக்கும்போது மஞ்சத்தூள், சில்லித்தூள் அதில் வந்து போட்டுட்டு, அது நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வச்சுட்டு, இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா ரைஸ் 1/2 குக் ஆனப்புறம் அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கத அந்த பாலை விட்டு நல்லா இது பண்ணோம். முந்திரி பருப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லாட்டியும் பண்ணலாம், பட் நான் முந்திரி பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆயில் கொஞ்சம் நெய் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஹீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் அது எக்கு மசாலாவில் ஆஸ் யூஷுவல், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சில்லித்தூள், அப்புறம் வந்து தனியாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுலேயுமே நம்ம வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். 2லேயுமே தேங்காய் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்கு மசாலாவுக்கும் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நம்ம வந்து கோகோனட் புலாவுக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் தேங்காய் பால். இதை நல்லா அந்த மசாலாலாம் இது ஆனப்புறம் நல்லா மூடி போட்டு இது ஒரு பக்கம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பால் விட்டதுக்கப்புறம் அதுலேயும் அந்த குக்கு நல்லா ஆனப்புறம் 2லேயும் ரைஸுக்கும் ஆயிடுச்சு, எக்கு கிரேவிக்கும் பால் வந்து எல்லாம் ஒரே டைமில். எனக்கு மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே டைமில் எல்லா இடத்துலையுமே நடக்கும் வேலை பசங்களுக்கு. ஸோ இங்கேயும் நான் தேங்காய் பால் விட்டு உப்பு போட்டுட்டு, அதே மாதிரி அங்கே ரைஸுக்கும் உப்பு போட்டுட்டு, ஸோ நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தோசைக்கல் போட்டு தம் கட்ட வேண்டிய ரைஸு. இதில் வந்து எக்கு வந்து உடச்சி ஊற்ற வேண்டியதான். எக் உடச்சி ஊற்றிட்டு மூடி வச்சிட்டோன்னா இந்த மசாலாவும் ரெடி ஆயிரும். ஸோ இது 2மே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சைடில் நம்ம வந்து ப்ரௌட்ஸு, நம்ம பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை முளைக்கட்ட வச்சு அந்த பச்சை பயிரும், ப்ரோக்கோலி வந்து ஆல்ரெடி நான் ஹாட் வாட்டர்லாம் போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த ப்ரோக்கோலியும் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரௌட்ஸ் போட்டுட்டு, அதில் பச்சை மிளகாய் போட்டுட்டு இந்த ப்ரோக்கோலியும் அதில் போட்டுறணும். அதை வந்து ரொம்ப ரொம்ப நைஸாக பேஸ்ட் பண்ணாமல், நம்ம கையில் எடுக்கும்போது தெரியும் திரியாக கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதில் ஜீரகத்தூள், கரம் மசாலா, சால்ட்டு, ரைஸ் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எடுக்காது. ஸோ அதனால் ஷாலோ ஃப்ரை. உங்களுக்கு இல்லை நான் ஷாலோ ஃப்ரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பட் எனக்கு நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் தட்டிட்டு அழகாக ஷாலோ ஃப்ரைக்கு ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங் லன்ச் போச்சு. இதுதான் பசங்களுக்கு நார்மலாக அது வந்து காயாக கொடுக்கும்போது, சாலடாக கொடுக்கும்போது இறங்காது. ஸோ இது இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது, இப்போ பச்சை பயிரெலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க சாப்பிட்ருவாங்க. இன்னொன்று கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்க நார்மலாக. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தி. பெரியவங்களுக்குமே இப்போ வந்து
நம்மளுக்கு என்னென்ன ப்ரோட்டீன் நம்ம சாப்பிட்றது சும்மா 3 வேளையும் சாப்பிட்டுட்டு இருக்க டைமில் நம்ம எவ்வளோ ப்ரோட்டீன் நம்மளுக்கு வேணுமோ அந்த ப்ரோட்டீனை நம்ம எடுத்தாலே நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஒரு நாளைக்குள்ள ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ இதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அது எல்லாமே பிள்ளைங்களுக்கு போதுமான ப்ரோட்டீன். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 89 சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதையே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நான் இதை ஷார்ட்ஸில் தான் கொடுப்பேன். லாங் வீடியோ பார்க்குறவங்க யூடியூப் சேனலில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.